இது வீரா, இந்த காட்டோட ராஜா. இவருடைய ஒரு உருமலுக்கு காடே நடுங்கும். இவரை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. ஆனா ஊருக்கே ராஜாவான இந்த வீராவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய பயம் இருந்தது. அதுவும் குறிப்பா சூரியன் மறையுற நேரம் வந்தாலே வீராவுக்கு நடுக்கம் வந்துடும். ஏன்னா இருட்டு வரும்போதுதான் அந்த அரக்கன் வருவான்னு வீரா நம்பினாரு. அது வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த நிழல்தான். ஆனா பாவம், வீராவுக்கு அது நிழல்னு தெரியாது. ஐயையோ, மணி 5 ஆகிடுச்சே. வெளிச்சம் வேற குறையுதே. இப்போ அவன் வந்துடுவானே. இன்னைக்கு வேற தண்ணி குடிக்க அந்த இருட்டு பள்ளத்தாக்குக்கு தான் போகணும். வேற வழி இல்ல. யார் யார் நீ? ஏன் என்ன துரத்திக்கிட்டே இருக்க? நான் கைய தூக்கினா நீயும் தூக்குற, நான் வாய திறந்தா நீயும் துறக்கிற. என்னை விட பெரிய ஆளா இருக்கே. என்ன கொன்னுடாத, என்ன விட்டுடு. ஹலோ பாஸ், என்னாச்சு? என்ன இங்க தனியா நின்னு செவுத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யார் மேலையாவது கோவமா? ஷ், சத்தம் போடாத. சிட்டு, உனக்கு கண்ணு தெரியலையா? அதோ பாரு, அந்த கருப்பு அரக்கன். நான் என்ன செஞ்சாலும் அதுவும் செய்யுது. அது என்ன முழுங்க போகுது. நான் மாட்டிக்கிட்டேன். நீயாவது ஓடிடு. ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளாச்சே. இருங்க, நானும் அவரோட பேசுறேன். அதோ பாருங்க ராஜா, இப்போ நானும் ஒரு அரக்கன்தான். பயங்கரமான சுண்டலி அரக்கன். ராஜா, இது ஒன்னும் பேய் இல்ல, இது நிழல். அங்க பாருங்க, சூரியன் மறையுது. அதனால உங்க நிழல் நீளமா சுவத்துல விழுது. இது வெறும் வெளிச்ச விளையாட்டுதான் பாஸ். என்னது, நிழலா? அட ஆமா, நான் தலைய ஆட்டினா அதுவும் ஆட்டுது. இது இது நான்தான். அவ்ளோ பெரிய உருவம் நான்தானா? அப்போ இவ்ளோ நாளா என்னையே பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேனா? ச்சே. ஏய் சிட்டு, இங்க பாரு, நான் டான்ஸ் ஆடுறேன், அதுவும் ஆடுது பாரு. அன்னைக்கு வீராவோட தாகம் மட்டும் தீரல, அவரோட பயமும் தீர்ந்து போச்சு. சிட்டுவ தோள் மேல ஏத்திக்கிட்டு வீரா சந்தோஷமா வெளியே வந்தார். அப்போ சிட்டு சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பவுமே பயம்ங்கிறது நிழல் மாதிரிதான் ராஜா. இருட்டுல பார்த்தா பெருசா தெரியும். அறிவுங்கிற வெளிச்சத்தை போட்டா அது ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கையில பயம் வந்தா அதை உத்துப் பாருங்க, அது வெறும் நிழலாதான் இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.